ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் ஹிஸ்ட்ரி. நாம் இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி பற்றி பேச போகிறோம். போன வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, நம்ம இப்போ ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். 1994 நெட்ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசராக லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரௌசர் வந்துட்டு அந்த டைம்ல கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ப்ரௌசர்ல ஒரு சிக்கலை எதிர்கொள்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசர்ல வெப்பேஜை லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த வெப்பேஜை டைனமிக்கா கொண்டு போறதுல மிகப்பெரிய சிக்கல் வருது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஜாவாஸ்கிரிப்ட் வர்றதுக்கு முன்னாடி வெப்பேஜஸ்லாம் ஸ்டாட்டிக்கா இருந்துச்சு. அந்த வெப்சைட் எப்படி இருக்கும்னு சொல்லி கூட அந்த வீடியோல காட்டியிருந்தேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ டைனமிக்கா ஒரு வெப்பேஜை கொண்டு வர்றதுல பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, இவங்க 1995ல 2 யோசனைக்கு வர்றாங்க. ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி ஜாவான்ற புரோகிராமிங் லாங்குவேஜை இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டருக்குள்ள எம்பெட் பண்றது. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, பிரெண்டன் எச் அப்படிங்கிற ஒரு டெவலப்பரா ஹையர் பண்ணி அவரை ஸ்கீம் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டருக்குள்ள எம்பெட் பண்ண சொல்றது. இந்த 2 ஆப்ஷன் இருந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணி பிரெண்டன் எச் அப்படிங்கிறவங்க ஹையர் பண்றாங்க. ஆனா அவங்க நினைச்சதை விட இன்னொரு விஷயத்த அவருக்கு சொல்றாங்க. என்னன்னா, அவரை புதுசா ஒரு லாங்குவேஜ் பில்ட் பண்ணி அதை கொடுக்க சொல்றாங்க. அந்த அந்த லாங்குவேஜோட சின்டெக்ஸ் வந்து ஜாவாவோட சின்டெக்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால தலைவன் என்ன பண்றாருன்னா, 10 நாள்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எழுதி கொண்டு வர்றாரு. இதுக்கு மோச்சானும் பேர் வைக்கிறாரு. இந்த மோச்சா லாங்குவேஜை என்ன பண்றாங்கன்னா, நெட்ஸ்கேப் நேவிகேட்டருக்குள்ள எம்பெட் பண்ணி வெர்ஷன் 2, அதாவது இதோட வெர்ஷன் 2.1 சொல்லிட்டு புதுசா அப்டேட் வெர்ஷனா லான்ச் பண்றாங்க. இதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா, மோஜான்ற பேரை லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1995ல மாத்துறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, தலைவன் லைவ் ஸ்கிரிப்டை ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி மாத்துறாரு. அதே வருஷத்துல டிசம்பர் மாசத்துல. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஜாவான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த டைம்ல பீக்ல இருந்துச்சு. நமக்கே தெரியும், நம்ம தமிழ் மூவில ஜாவா சுந்தரேசன்ற ஒருத்தர் வந்துட்டு இந்த ஜாவானால எந்த அளவுக்கு வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு, அதே போலதான் இந்த ஜாவாவும் ரொம்ப வளர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பேரால பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அதனால இப்போ இந்த அதாவது லைவ் ஸ்கிரிப்டுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கிடைக்கும்ன்றதுனால லைவ் ஸ்கிரிப்ட்ல இருந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி பேர் மாத்தினாங்க. இதை தவிர்த்து பெரிய ஒத்துப்போற விஷயம் ஜாவாவுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் எதுவும் கிடையாது. டோட்டலி வேற வேற லாங்குவேஜ். சரியா? இதே சமயத்துல மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ப்ரௌசரை லான்ச் பண்றாங்க. இது வந்துட்டு ரொம்ப பிரபலம் அடையுது. மைக்ரோசாஃப்டோட ஓனர் யாருன்னு தெரியும்ல, பில் கேட்ஸ். அவரும் அந்த டைம்ல தான் பணக்காரரா ஆக ஆரம்பிச்சாரு. ரொம்ப பீக்லயே இருந்த சமயம் அது. இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்ததுனால இவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்குது. இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்ன பண்றான்னா, 1996ல ஜேஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு லாங்குவேஜையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறான். இதனால மிகப்பெரிய சிக்கல் ரெண்டு ப்ரௌசருக்குமே வருது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி அதை நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்ல ஒர்க் ஆகுற மாதிரி நான் பில்ட் பண்ணேன்னா, அது வந்துட்டு இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ரன் ஆகாது. ஒருவேளை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ரன் ஆகுற மாதிரி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி நான் வச்சேன்னா, அது நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்ல ரன் ஆகாது. இந்த மாதிரியான சிக்கல் இருந்துச்சு. இந்த பிரச்சனையினால நெட்ஸ்கேப் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஜாவா ஸ்கிரிப்டை எக்மா அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து கோட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண சொல்றாங்க. இந்த எக்மா அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட தான் கொடுக்குறாங்க. இவங்களும் கோட் ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் பண்ணிட்டு 1997ல இவங்க எக்மா ஸ்கிரிப்ட் 1ன்னு சொல்லிட்டு இதோட வெர்ஷனை அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. கோட் ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் பண்ணிட்டு அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து 98ல எக்மா ஸ்கிரிப்ட் 2, 99ல வந்துட்டு எக்மா ஸ்கிரிப்ட் 3 இதெல்லாம் வந்துருது. அதுக்கப்புறமா 2000ஓட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்மா ஸ்கிரிப்ட் 4க்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு இந்த கோட் ஸ்டாண்டர்டைசேஷன்ல இருந்துட்டு போயிடுறாங்க. எக்மா ஸ்கிரிப்ட் 4 ப்ராஜெக்ட்ல இருந்துட்டு போயிடுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த டைம்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு 95% மார்க்கெட் ஷேரை வந்து வச்சிருந்தாங்க. அதனால எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால எக்மா ஸ்கிரிப்ட் 4ஓட வேலைகள் வந்து ஸ்டாப் ஆயிருது. இதுக்கப்புறமா 2004ல மொசிலா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபயர்பாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசரை லான்ச் பண்றாங்க. அந்த ஃபயர்பாக்ஸ் இப்போவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இந்த ப்ரௌசரை லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா திரும்பவும் என்ன ஆகுது, எக்மாஸ்கிரிப்ட் 4ஓட வேலைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொசிலா அப்படின்ற கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பிரெண்டன் எட்ஜ்ன்ற ஒருத்தர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கொண்டு வந்தார்ல, அவரும் அந்த நெட்ஸ்கேப் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு சில டெவலப்பரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு கம்பெனி தான் மொசிலா. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறமா 2005ல் எக்மாஸ்கிரிப்ட் 5ன்னு சொல்லிட்டு அப்டேட்டட் வெர்ஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜாவாஸ்கிரிப்டோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 2008ல் குரோம் ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இவன் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போகிறான். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 2009ல் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்னன்னா 2009ஓட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு எல்லாரும் அவங்கவுங்க சைடில் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கொண்டு வாங்க, இதெல்லாம் சேர்த்து அடுத்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்மாஸ்கிரிப்ட் 5 வந்துட்டு 2009ல் வந்து லான்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு அப்டேட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2015ல் எக்மாஸ்கிரிப்ட் 6 வந்து லான்ச் பண்ணாங்க. இதை வந்து சுருக்கமாக ES6ன்னு சொல்லுவாங்க. இப்படி கோட் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரியும் கூட. ஒவ்வொரு ப்ரௌசரில் இருந்துட்டு வழியாக வந்தது தான் ஜாவாஸ்கிரிப்ட். நம்ம வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், எல்லாமே ப்ரௌசரோட வளர்ச்சியை தான் பார்த்தோம். இந்த வளர்ச்சியினால தான் ஜாவாஸ்கிரிப்டும் வந்திருக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்னால் என்னன்னு பார்க்கணும், அதில் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக ஜாவாஸ்கிரிப்ட் வந்துச்சு, இனி நம்ம படிக்க போகிற விஷயமும் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எதுக்காக படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பேசிக்காக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் ஆக போகிறீங்க, இல்லை வெப் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆக போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் பற்றின ஐடியா வந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ப்ரௌசர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, ஜாவாஸ்கிரிப்ட் அதில் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்காக நான் கொண்டு வர போகிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.